இந்நாட்டின் வேலைவாய்ப்பு மற்றும் வேலையின்மை நெருக்கடிக்கு பிறகு படிப்படியாக நிலை பெற்று வரும் நமது நாட்டின் பொருளாதாரத்தில் வேலையின்மை விகிதம் கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு குறைந்த அளவை எட்டியுள்ளது. கடந்த ஆண்டை விட இந்த ஆண்டு வேலைவாய்ப்பு விகிதமும் அதிகரித்துள்ளது. ஒரு நாடாக இது வரவேற்கத்தக்க மாற்றமாகும். ஒரு நாட்டின் பொருளாதாரம் நிலைபெறும் போது முதலீடு மற்றும் வணிக வாய்ப்புகளின் விரிவாக்கம் மூலம் புதிய வேலைவாய்ப்புகள் உருவாக்கப்படுகின்றன. தனியார் துறை வேலைவாய்ப்பு நாட்டின் பொருளாதார ஸ்திரத்தன்மை முக்கிய காரணியாகும். அரசு துறையை பொறுத்தவரை சமீபத்திய பொருளாதார நெருக்கடியால் அரசு துறை வேலைகளுக்கான ஆட்சேர்ப்பு நிறுத்தப்பட்டது. அரசு துறையில் முன்னர் நிறுத்தப்பட்டிருந்த ஆட்சேர்ப்பு இப்போது படிப்படியாக மீண்டும் தொடங்கப்பட்டுள்ளது. அதன்படி ஆசிரியர்கள், செவிலியர்கள் மற்றும் துணை மருத்துவ நிபுணர்களுக்கான நியமனங்கள் சமீபத்தில் செய்யப்பட்டன. மேலும் சமீபத்திய தரவுகளின்படி அரசு துறையின் பல்வேறு துறைகளில் அதிகாரிகளின் எண்ணிக்கை அதிகமாக உள்ளது. மேலும் சில துறைகளில் அதிகாரிகளுக்கான வெற்றிடங்களும் உள்ளன. அதன்படி அரசு துறையில் வெற்றிடமாக உள்ள துறைகளை அடையாளம் கண்டு ஆட்சேர்ப்பு செய்வதற்கான முயற்சிகள் ஏற்கனவே தொடங்கிவிட்டன. இதுவரை சுமார் 62,000 வெற்றிடங்கள் அடையாளம் காணப்பட்டு இவற்றுக்கான ஆட்சேர்ப்புகள் செய்யப்பட உள்ளன. மேலும் முகாமைத்துவ சேவை உத்தியோகத்தர்கள் மற்றும் அபிவிருத்தி உத்தியோகத்தர்கள் உட்பட பல்வேறு துறைகளில் உள்ள அரசு துறை உத்தியோகத்தர்கள் பல ஆண்டுகளாக தங்கள் தொழில்கள் தொடர்பான ஏராளமான தொழில்முறை சிக்கல்களை எதிர்கொண்டுள்ளனர். எனவே நீண்டகால தொழில்முறை பிரச்சனைகளுக்கு தீர்வுகளை வழங்க வேண்டிய அவசியமும் எழுந்துள்ளது. நமது நாட்டில் அரசு சேவையை பேணுவதற்கு அதிக அளவு வரி பணம் செலவிடப்படுகிறது. இருப்பினும் அரசு சேவை திறமையானதாகவும் பயனுள்ளதாகவும் இல்லை என்பது பொதுமக்களின் மனப்பான்மையாகும். முந்தைய அனைத்து அரசாங்கங்களும் வெற்றிடங்களை அடையாளம் காணாமல் ஒரே நேரத்தில் அதிக எண்ணிக்கையிலான மக்களை தொழிலுக்கு அமர்த்தும் கொள்கையை பின்பற்றியுள்ளன. அரசு சேவை கணிசமாக அதிகரித்திருந்தாலும் அரசு சேவையின் செயல்திறன் மற்றும் வினைத்திறன் அதிகரிக்கவில்லை. மேலும் தொழில்களில் அமர்த்தப்படும் உத்தியோகத்தர்கள் தங்களுக்கு பொருத்தமற்ற தொழில்களில் ஈடுபடுகின்றனர். மேலும் அவர்கள் தங்கள் தொழில்முறை திறன்கள் மற்றும் அறிவை பெற்ற துறையில் தொழில்களை புரிவதில்லை. எனவே அதில் இருந்து செயல்திறன் அல்லது வினைத்திறனை எதிர்பார்க்க முடியாது. எனவே அறிவு மற்றும் தொழில்முறை திறன்களுக்கு ஏற்ப அடையாளம் காணப்பட்ட வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்ப்பு அரசு சேவையின் செயல்திறன் மற்றும் வினைத்திறனை அதிகரிக்கும். மேலும் ஒரு நாடாக தொழில்களை வழங்கும் அரசாங்கத்திற்கு பதிலாக தொழில்களை உருவாக்கும் அரசாங்கமே நமக்கு தேவை. எனவே பொருளாதார ஸ்திரத்தன்மை மூலம் புதிய முதலீட்டு வாய்ப்புகளை விரிவுபடுத்துவதன் மூலம் வேலை வாய்ப்புகளை உருவாக்குவது என்பது நீண்டகால இலக்கை கொண்ட ஒரு பணியாகும். எனவே வேலை வாய்ப்பு பிரச்சனை சந்தேகத்துக்கிடமின்றி ஒரு குறிப்பிட்ட தொலைநோக்கு பார்வையுடனும் சரியான வழிமுறையின்படியும் முன்னோக்கி செல்லும் ஒரு அரசாங்கத்தால் தீர்க்கப்படக்கூடிய ஒரு பிரச்சனையாகும்.